Hello students, welcome back to my channel. In this class, we will discuss about how the mass of an atom is measured and what is atomic mass unit. Okay, உங்க புக்ல பேஜ் நம்பர் 92ல atom and atomic mass ஒரு 3 பேராகிராஃப் இருக்கு. ஸோ இந்த 3 பேராகிராஃப் தான் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறேன். இது ஏன் நான் மறுபடியும் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, நீங்க 10th ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய அவுட் ஆஃப் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால உங்க புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட்ஸ் நீங்க நல்லா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த மாதிரி அல்டாவா உல்டாவா கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கும், தெரியல. ஓகே, அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே, வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் மூவ் ஆன் டு த கிளாஸ். ஓகே, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டைல் ஆட்டம் அண்ட் அட்டாமிக் மாஸ். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல ஆட்டம் அண்ட் மேட்டரை பத்தி பிரீஃபா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கவே அந்த லிங்கை நீங்க கொஞ்சம் அதை பார்த்து இருந்தலாம். ஸோ ஓகே, மேட்டர் பார்த்திருக்கோம். மேட்டர் இஸ் எனிதிங் தட் ஹாஸ் மாஸ் அண்ட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் கால்ட் அஸ் தி மேட்டர்ஸ். அதாவது ஏதாவது ஒரு பொருளுக்கு அதுக்கு சரியான எடை இருக்கு, வெயிட் இருக்கு, அது ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருக்கு அப்படின்னா அதான் மேட்ரிக்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். அந்த மேட்ரிக்ஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ வெரி டைனி பார்ட்டிகிள்ஸ் ஆன ஒரு ஆட்டம் தான் மேட்டர் படிச்சிருக்கோம். ஸோ இதான் ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஆட்டம் பார்த்தா அப்படின்னா 3 சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான்ஸ். இது புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கும். நியூட்ரான் எந்த சார்ஜுமே கிடையாது, அதனால நோ சார்ஜ் நியூட்ரான். இது எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ்ல இருக்கும். சோ ஒரு சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னா ஒரு ஆட்டம் இருக்கக்கூடிய 3 பார்ட்டிகிள்ஸ் தான் சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ், புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான்ஸ். இப்ப புரோட்டான் நியூட்ரான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கன்சிடபிள் அமௌண்ட்ல இருக்கும், கன்சிடபிள் வெயிட்ல இருக்கும். ஆனா எலக்ட்ரானுக்கு அந்த வெயிட் கிடையாது. சோ அதனால நம்ம ஒரு அட்டாமிக்கோட மாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா புரோட்டான் நியூட்ரான் தான் நான் கன்சிடர் பண்ணுமே தவிர எலக்ட்ரான் கவுண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இதோட இது கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரான் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கனால இதை என்ன பண்ண போடுவோம், நம்ம நெக்லிஜிபிள் பண்ணிடுவோம். இதை கன்சிடரே பண்ண மாட்டோம், ஒப்புக்கிச்ச பண்ண மாதிரி வச்சு பண்ணாம. சோ புரோட்டான் நியூட்ரான் தான் ஒரு மாஸோ இல்ல அட்டாமிக் நம்பரோ நம்ம கன்சிடர் பண்றதுக்கு ஏற்றது. இப்போ ஒரு ஆட்டமோட அட்டாமிக் நம்பர் எவ்வளவு அப்படின்னா அந்த ஆட்டம்ல நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தான் அட்டாமிக் நம்பர்ஸ். சோ ஒரு ஆட்டம் இருக்கு, இந்த ஆட்டம்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கோ அதான் அந்த ஆட்டமோட அட்டாமிக் நம்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மாஸ் நம்பர். சோ மாஸ் நம்பர்ல என்ன அப்படின்னா மாஸ் நம்பர் இஸ் a total number of protons and neutrons present in the nucleus of an atoms. இதான் அதோட டெஃபினேஷன். இது கொஞ்சம் நீங்க நல்லா கிளியரா படிச்சுக்கோங்க. மாஸ் நம்பர்ன்றது ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம்ல நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் தான் அந்த ஆட்டமோட மாஸ் நம்பர் சொல்றாங்க. சோ மாஸ் நம்பர் என்னன்னா ஒரு ஆட்டம் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் தான் அந்த ஆட்டமோட மாஸ் நம்பர், அந்த ஆட்டமோட வெயிட். இதான் ஃபார்முலா. மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் தான் மாஸ் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்பன் 12 ஆட்டம் எக்ஸாம்பிளா பார்ப்போம். சோ நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். எப்படி அப்படின்னா இப்ப கார்பன் 12 இருக்கு. கார்பன் 12 புரோட்டான்ஸ் 6, அதே மாதிரி நியூட்ரான்ஸ் 6. அப்ப 6 + 6 எவ்வளவு 12. அப்ப 12 தான் அதோட கார்பனோட மாஸ் நம்பர். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் பார்த்தோம்னா 8, அதோட மாஸ் நம்பர் பார்த்தோம்னா 16. ஓகேங்களா? அந்த 60 எப்படி இருக்குன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் சேர்ந்துதான் இது ஆக்சிஜனோட மாஸ் நம்பர்ஸ். இப்போ அட்டாமிக் நம்பர் அப்படின்னா அட்டாமிக் நம்பர்ன்றது ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் மட்டும்தான் அதோட அட்டாமிக் நம்பர்ஸ். ஆனா மாஸ் நம்பர்ன்றது புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் 2 கவுண்டையும் சேர்த்துதான் அதோட மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர்ன்றது புரோட்டான் கவுண்ட் மட்டும்தான் அதோட அட்டாமிக் நம்பர். சோ அட்டாமிக் நம்பரை சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அட்டாமிக் நம்பரோட சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னா Z. சோ மாஸ் நம்பர் பார்த்தோம்னா A. மாஸ் நம்பர் சிம்பிள் A, அட்டாமிக் நம்பர் சிம்பிள் Z. ஓகே, நெக்ஸ்ட் அட்டாமிக் மாஸ் யூனிட். அட்டாமிக் மாஸ் யூனிட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் நல்லா கவனிங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னா ஒரு ஆட்டம் இருக்கக்கூடிய மாஸ மெஷர் பண்றதா அட்டாமிக் மாஸ் யூனிட். அதாவது ஒரு ஆட்டமா மெஷர் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் தான் அட்டாமிக் மாஸ் யூனிட் சொல்றாங்க. அதாவது நம்ம எந்த ஒரு பொருளை எடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம கிராம்லயோ இல்ல கிலோகிராம்லயோ இல்ல இன்ச்சு கணக்குலயோ நம்ம வாங்குவோம், சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஆட்டமா கிராம்லயோ கிலோகிராம்லயோ நம்ம இன்ச்சு கணக்குல மெஷர் பண்ண முடியாது. ஏன்னா அது கண்ணுக்கு தெரியாது, வெரி ஸ்மால் டைனி பார்ட்டிகிள்ஸ். அதை கிராம்லயோ கிலோகிராம்லயோ நம்ம மெஷர் பண்ண முடியாது. அப்ப சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட் மெஷர் பண்றதுக்கு, ஒரு மாஸ் யூனிட் மெஷர் பண்றதுக்கு அட்டாமிக் மாஸ் யூனிட் கொண்டு வந்தாங்க.
அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்து கொண்டு வந்தாங்க. சோ அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்றது 12th கார்பன் ஆட்டம்ல மாசஸ்ல 12ல ஒரு பங்கு தான் வந்து ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட் எதுக்கு சமம் அப்படின்னா மாசஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம் 12ல 12ல ஒரு பங்குக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. இதான் அதோட டெஃபினேஷன்ஸ். இப்ப ஏன் இந்த கார்பன் ஆட்டம் 12 வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். சோ நேச்சுரலா அதிகமா கிடைக்கக்கூடிய ஐசோடோப்னால இதை நம்ம வந்து ஸ்டாண்டர்டா வந்து எடுத்துக்கிட்டோம். சோ கார்பன் ஆட்டம் 12 என்ன பண்ணோம், நம்ம ஸ்டாண்டர்டா வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட் மெஷர் பண்றதுக்கு எடுத்துக்கிட்டோம். அப்ப ஒரு அட்டாமிக் மாஸ் மெஷர் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்றாங்கன்னா அட்டாமிக் மாஸ் யூனிட் மெஷர் பண்றாங்க. எப்படி அப்படின்னா ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட் எதுக்குன்னா 1/12 மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டமுக்கு ஈக்குவல். ஓகேங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் ஆஃப் 1 புரோட்டான்னா ஒரு யூனிட் தான், ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட் தான். ஒரு நியூட்ரான் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட். அப்ப வந்து கார்பன் 12 இருக்கு அப்படின்னா நமக்கு இதோட மாஸ் யூனிட் எவ்வளவுன்னா 12 அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய மாஸ மெஷர் பண்றதா வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட் ஆர் யூனிஃபைடு மாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டம், மாஸ் நம்பர் அண்ட் அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்து பார்த்தோம். சோ ஆட்டம்ன்றது ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் மேட்டர், மேட்டரோட ஸ்மாலஸ்ட் யூனிட் தான் வந்து ஆட்டம். மாஸ் நம்பர்ன்றது ஒரு ஆட்டம்ல கூடிய நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸோட கவுண்ட் தான் அந்த ஆட்டமோட மாஸ் நம்பர். அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னா மாஸ், அதாவது ஒரு ஆட்டம்ல கூடிய மாசஸ மெஷர் பண்றதா வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட் சொல்றாங்க. ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்து இஸ் ஈக்குவல் டு 12th மாஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம்ல ஒரு பங்கு. ஓகேங்களா, அதான் வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட். அதாவது யூனா யூனிஃபைடு மாசஸ், அதோட சிம்பிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஆட்டம் நம்பர். ஆட்டம் நம்பர் பார்த்தோம். ஆட்டம் நம்பர்ன்றது ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் புரோட்டான் கவுண்ட் தான் அந்த ஆட்டமோட அட்டாமிக் நம்பர்ஸ். ஓகேங்களா. இந்த டயக்ராம்ல பார்ப்போம். ஆட்டம்க்கு நியூக்ளியஸ் இருக்கு, அதுக்குள்ள புரோட்டான் நியூட்ரான் வந்து இருக்கு, ரெண்டு சேர்ந்துதான் அதோட மாஸ் நம்பர். அப்ப அதோட அட்டாமிக் நம்பர் வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான் மட்டும்தான் அதோட அட்டாமிக் நம்பர்ஸ். ஓகே, இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சோ என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்கு இல்ல ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.